அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் இன்று முதல் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு இந்த நகை அடமான கடன்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும், எத்தனை பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அது மட்டும் இல்லாம இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்த பிறகு அந்த நகையை நம்ம மீட்டெடுப்பது எப்படி, ஸோ அதற்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்ன, அதை பற்றின அப்டேட் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த நகை அடமான இந்த நகை அடமான கடன்களை எல்லாமே தள்ளுபடி செய்ய போறாங்க. அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. மாவட்ட வாரியா வெளியிட்டிருக்காங்க. இன்று முதல் வெளியிடப்படும் என்ற தகவல் அதையுமே அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கல்வி கடன்கள் தள்ளுபடி, வீட்டு கடன்கள் தள்ளுபடி, விவசாய கடன்கள் தள்ளுபடி, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்குவது, இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்கிறாங்க. மெயினா நம்ம இந்த நகை அடமான கடன்களை பத்தி முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் இது எல்லாமே நமது சேனலில் தான். இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸ் வீடியோஸ் அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரிய முடியும். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிலம் இல்லாதவர்கள் நிலம் வழங்குவது, அது மட்டும் இல்லாமல் நிறைய தலித்தின மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னா, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக நம்ம இந்த நகை அடமான கடன்கள் யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும், இதற்கு முன்பாக எப்போ தள்ளுபடி செஞ்சாங்க, யார் யாருக்கு செலக்ட் பண்ணி எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்க, அதற்கான அப்டேட் சொல்ல போகிறோம். 2021 ஸோ அந்த நகை கடன்கள் அது ஆட்சிக்கு வந்த முதல்ல தள்ளுபடி செஞ்சாங்க. அப்போயுமே என்னென்ன நிபந்தனைகளை வச்சு தள்ளுபடி செஞ்சாங்கன்றதையும் பார்ப்போம். இப்போ இந்த 2025 டு 2026 ஆண்டுக்கான நகை கடன்கள் தள்ளுபடியில் இப்போ எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்றதையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குடும்ப அட்டைக்கு 5 சவரன் நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். ஆதார் குடும்ப அட்டையில் பிற மாநில முகவரி இருந்தால் தள்ளுபடி இல்லை. அதாவது தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாடோட அட்ரஸ் இருக்கணும், அப்பதான் உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி. அதுவும் ஒரு குடும்ப அட்டையின் பெயரில், ரேஷன் கார்டு பெயர்ல, அதே மாதிரி ஒரு ஆதார் அட்டையின் பெயர்ல 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும். அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பெற்ற கடன்களும் தள்ளுபடிக்கு இல்லை அப்படின்றதைய தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில, மாவட்ட, மத்திய மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவைகள் குறைந்த வட்டியில் தங்க நகைகளுக்கான அடமான கடன்களை வழங்குகின்றன. இதன் மூலம் ஏழை எளிய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இதனிடையே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தது. இது 2021ல. இது தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனால் இது தொடர்பான அரசாணை வெளியிடாமல் இருந்தது. மேலும் நகை கடன் பெறுவதில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு மோசடிகள் நடைபெற்றதாகவும் தமிழக அரசு திமுக அரசு குற்றம் சாட்டி வந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பமும் பெற்ற 5 சவரன் அதாவது 40 கிராம் வகையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்வது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தள்ளுபடி செய்யப்படும் அசல் மற்றும் வட்டி தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழக அரசு வழங்கும் எனவும் தோராயமாக சுமார் கிட்டத்தட்ட இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்காக இந்த 2025 டு 2026 ஆண்டுல 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க நகை கடன் தள்ளுபடிக்காக மட்டும். அதுல முதற்கட்டமாக 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இதன் மூலம் தமிழ்நாட்டில் நகையை அடமானம் வைத்து கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவர் எனவும் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? 2021 ஆண்டுல யாருக்கெல்லாம் தள்ளுபடி செஞ்சாங்கன்றதை பார்ப்போம். கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் மார்ச் 2021 31ஆம் தேதி வரை 5 பவுனுக்கு உட்பட்ட தங்க நகைகளை அடமானம் வைத்து நகை கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது நீங்களாக நிலுவையில் இருந்த தொகை ரூபாய் 17,114.64 கோடி. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத தேர்வர்களை நீக்கிய பின்னர் அசல் வட்டி அபராதம் வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட தொகையாக ரூபாய் 6,000 கோடி தோராயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2021ல நகை கடன் தள்ளுபடி செஞ்சதற்கான அரசாணையுமே இங்கே நாங்கள் பிறப்பிச்சிருக்கோம். ஸோ அதில் அப்டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதன்படி ஒரு குடும்பத்தில் 2021ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை 5 பவுனுக்கு உட்பட்டு கூட்டுறவு நிறுவனங்களில் பெற்ற நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் நகை கடன் மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசின் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2025 2026ஆம் ஆண்டுல நகை கடன்கள் 5 பவுனுக்குள்ள 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தள்ளுபடி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள கண்டிப்பாக நடந்துரும். ஸோ போன அதாவது பார்த்தீங்கன்னா 2024ல் செப்டம்பர் மாதம் தான் இதற்கான நகை கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அதே செப்டம்பர்ல இந்த நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.